வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல இயக்குனர் தனுஷ் அவங்களுடைய இயக்கத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்கோர்ஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹீரோவுக்கு லவ் இருக்குது, லவ் ஃபெயிலியர் இருக்கு. ஸோ லவ்வும் லவ் ஃபெயிலியரும் ஒரே சுச்சுவேஷன்ல அவர் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. அதை எப்படி இவர் ஹேண்டில் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை நகருது அப்படின்ற மாதிரி தெரியுது ட்ரைலரை பார்க்கும்போதே. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரைலரோட ஸ்டார்டிங்லேயே தனுஷ் அவர்கள் வந்து வருவாங்க. இது ரொம்ப கேஷுவலான ஸ்டோரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கதையெல்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம், இது ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான், நீங்க படத்துக்கு வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் ட்ரைலர்ல சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரைலரை பார்க்கும்போது நமக்கு சிவா மனசுல சக்தி படம் வந்து கொஞ்சம் லைட்டா ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா ஒரு சீரியஸான லவ் ஸ்டோரியை கூட கொஞ்சம் காமெடி ட்ராக்ல வந்து கொண்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த ட்ரைலர்லயே வந்து நம்ம பார்க்கும்போது தெரியுது ஜிவி பிரகாஷ் வந்து எந்த அளவிற்கு வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ பிஜிஎம்முமே வந்து சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்த சில இயக்குநர்களுமே வந்து இந்த படத்தை பாராட்டி பேசியிருக்கிறாங்க. ரொம்ப காமெடியா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் ஸ்டோரியை ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவங்களுமே வந்து இந்த படத்தை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. இந்த படம் வந்து லவ்வர்ஸ்க்குலாம் வந்து மெயினா வந்து ட்ரீட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு காமெடியில வந்து கலக்க போகுது, லவ் வந்து என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகர் கவின் வந்து பிளட்டி பெக்கர் படத்துக்கு அப்புறமா வந்து ஒரு புது படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய டைட்டில் வந்து இன்னைக்கு ஈவினிங் 5:04 வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை சதீஷ் கிருஷ்ணன் அவங்க வந்து ஏக்குறாங்க. இந்த படத்துல அனிருத் அவங்க வந்து மியூசிக் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா பல காரணங்களால அனிருத் அவங்க வந்து விலகிட்டாங்க. அதுக்கு பதில் ஜென் மார்டின் அவங்க வந்து மியூசிக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜென் மார்டின் அவங்களுடைய மியூசிக்ல இந்த படத்துடைய டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த டைட்டில் என்னவா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த படத்துடைய கதை என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஸோ ரீசெண்டா வந்து கவினுடைய படங்கள் வந்து அப் அண்ட் டவுனா இருக்கு. அந்த வரிசையில இந்த படம் வந்து எந்த அளவிற்கு வந்து ரீச் கொடுக்கும் அப்படின்றத நம்ம ட்ரெய்லர் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து அவங்களுடைய இயக்கத்துல டிராகன் படம் வந்து உருவாகி இருக்கு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் வந்து அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துல இருந்து பாடல்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நடிகர் சிம்பு அவங்க பாடின பாடல் கூட இந்த படத்திற்கு வந்து ப்ரொமோஷனா அமைஞ்சது. சரி ட்ரெய்லர் எப்பதான் விடுவீங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து தானாவே கிரியேட் ஆயிருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ற மாதிரி இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க. பிரதீப் ரங்கநாதன் அவங்க ரீசெண்டா நடிச்ச ஃபிலிம் வந்து பயங்கர ஹிட்னு சொல்லலாம். ஸோ லவ் டுடே படத்திற்கு அப்புறமா இந்த படத்தின் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் ஏற்கனவே ஒரு டைரக்டர் வேற. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த படத்துல இவருடைய ஆக்டிங் வந்து எந்த அளவிற்கு பேசப்படும், இந்த படம் வந்து பயங்கர ஹிட் கொடுக்குமா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்கேஸ் ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னா ஒருவேளை அவர் வந்து நடிகரா அதிகமா கண்டினியூ பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றது படம் வந்து ரிலீஸ் ஆனாதா தெரியும். அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 21 தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தனுஷ் அவங்களுடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த 2 படங்களுமே வந்து ஒரு லவ் ஜானர் ஃபில்மா இருக்கு. ஸோ எந்த படம் வந்து வின் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியே இருக்கு. நம்மளும் தியேட்டர்ல வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் அட்லி வந்து தெலுங்குக்கு வந்து தாவிட்டாருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ரீசெண்டா அவரை பத்தின நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் வந்து சல்மான் கான் அவங்களை வச்சு தெலுங்குல வந்து படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ என்னன்னா, சல்மான் கான் அவர்கள் வந்து அவர் இயக்குற படத்துல இருந்து விலகிட்டாரு. அதற்கு பதிலாக வந்து அல்லு அர்ஜுன் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துச்சு. ரீசெண்டா அட்லி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண பேபி ஜான் படம் வந்து எதிர்பார்த்த அளவிற்கு வந்து வசூல பெறல. இது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வியை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இதனாலதான் அவர் விலகிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுனை வச்சு இயக்க போறாரு அப்படின்னா, ஏற்கனவே இப்ப ரீசெண்டா தான் அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து புஷ்பா 2 மூலமா வந்து பயங்கரமான ஒரு கலெக்ஷன் வந்து அள்ளி இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அட்லி அவர்கள் வந்து எந்த அளவிற்கு வந்து அல்லு அர்ஜுனை வச்சு இயக்க போறாங்க, தெலுங்கு பிலிம்ல வந்து எடுக்க போறாரு, ஒருவேளை அங்க வந்து இந்த படத்தை வந்து எடுக்க போறாரா இல்ல மறுபடியும் தமிழுக்கே வர போறாரா, இந்த மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. மேலும் பல தமிழ் இயக்குநர்கள்லாம் வந்து டைரக்ட் தெலுங்கு பிலிம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்துட்டு இருந்துச்சு. உதாரணமா நெல்சன் அவங்க வந்து ஜூனியர் NTR வச்சு வந்து படம் பண்ண போறாரு அப்படின்னும், லோகேஷ் கனகராஜ் வந்து நடிகர் பிரபாஸ் அவங்களை வச்சு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் கண்ணப்பா படத்துல வந்து பிரபாஸ் அவர்கள் வந்து பயங்கர பிஸியா இருக்கிறாரு. ஸோ இவங்களெல்லாம் வச்சு நம்ம தமிழ் இயக்குநர்களுடைய தெலுங்கு படம் வந்து வருமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அசோக் செல்வன் அவங்களுடைய 23வது படத்துக்கு வந்து பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ இந்த படத்துடைய டைட்டில் அண்ட் ட்ரைலர்லாம் வந்து நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். யார் இந்த படத்தை கேட்குறாங்க, ஸோ என்ன மாதிரி வந்து ஜேர்னரில் வந்து இவர் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, பிப்ரவரி 14 காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த வருடம் வந்து பல ஜேர்னரில் பல மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் காமெடியில், ஆக்ஷன்ஸில், லவ்வில் இந்த மாதிரி பல ஜேர்னர் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம காமெடிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒத்த ஓட்டு முத்தையா கவுண்டமணி அவங்களுடைய நடிப்பில் வந்து பிப்ரவரி 14 வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. கொஞ்சம் பாலிடிக்ஸும் கொஞ்சம் காமெடியும் கலந்து இந்த படத்தை வந்து எடுக்க போறாங்க அப்படின்றது ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வந்து கவுண்டமணி அவங்களுடைய பழைய படங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காமெடியும் இருக்கும், அதே நேரத்தில் பொலிட்டிக்கலாக அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை டைரக்டாகவே சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அந்த வரிசையில் இந்த படத்தில் வந்து எந்த அளவிற்கு வந்து அவங்க டைலாக்ஸ்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை கவுண்டமணி அவங்களுடைய படம் வந்து என்கேஜ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கடைசியாக அவர் எடுத்த படம் வந்து அந்த அளவிற்கு ஒரு பெரிய ரீச் கொடுக்கல. அந்த வரிசையில் இப்போ அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிற படத்தின் மேலே மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றது நமக்கு தியேட்டரில் தான் தெரியும். ஸோ அதே நேரத்தில் மேலும் பல படங்கள் வந்து பிப்ரவரி 14 அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் படவா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம விமல் அண்ட் சூர்யா அவங்களுடைய காம்போவில் வந்து படவா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படம் வந்து ஒரு காமெடி ட்ராக்ல தான் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருடைய நடிப்பு வந்து எந்த அளவிற்கு பேசப்படும், விமல் அவங்களுக்கு வந்து இந்த படம் நல்லா ஹிட் கொடுக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா சூர்யா அவங்க வந்து ஹீரோவாயிட்டாரு, ஒரு பக்கம் ஹீரோவா கலக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருடைய இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. அந்த வரிசையில் படவா படம் வந்து இப்போ ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஃபயர், பாலாஜி முருகதாஸ் அவங்களுடைய நடிப்பில் வந்து ஃபயர் படம் வந்து ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. இந்த படத்துலேருந்து ஒரு சில கிளிப்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் ரக்ஷிதா அவங்களுடைய நடிப்பு தான் வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே நல்லா கிளாமர் காட்டியிருக்கிறாங்க ரக்ஷிதா. இந்த ஃபயர் படத்தின் மேலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபயர் படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக லவ்வர்ஸ் டேக்கு 2K லவ் ஸ்டோரி அப்படின்ற படம் வேற திரையில் இறங்குது. ஸோ இந்த படம் வந்து இன்றைய கால ஜென்ரேஷனை வச்சு சுசீந்திரன் அவங்க வந்து இயக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது வந்து லவ்வர்ஸுக்கான அட்வைஸ் இல்லை, பேரண்ட்ஸுக்கான அட்வைஸு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ரீசெண்டாக அவர் இயக்குன எந்த படங்களும் வந்து பெரிதளவில் போகலை. அவர் ஸ்டார்டிங்கில் வந்து இயக்குன வெண்ணிலா கபடி குழு போன்ற படங்கள்லாம் வந்து பயங்கரமாக ஹிட் கொடுத்துச்சு. அந்த வரிசையில் இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது, அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சினிமாவில் நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டே இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்மளும் பேசிகிட்டே இருக்கோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இது FF டைம் ஷோ. பாய் ஃப்ரம் தேவிகா.